வணக்கம் நண்பர்களே. இன்றைய இரையாற்றல் பகிர்தலில் கலந்து கொள்ள அனைவரையும் அழைக்கிறேன். மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில் நிகழ்காலத்தில் நம்ம வாழும்போது எல்லாமே நமக்கு புதியது தான். இன்று இருக்கும் இந்த சூழல், நேரம், நபர்கள், இயற்கை இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை. இன்று இது நமக்காக கிடைச்சிருக்கு. நமக்குள்ள இருக்க ஆற்றலோட அருளால் இது கிடைச்சிருக்கு. இரையாற்றலோட அருளால் கிடைச்சிருக்கு. அந்த உணர்வோட ஒவ்வொரு விஷயத்தையும் புதிதாக பார்க்கறதா நினச்சி ஒவ்வொரு நபரையும், நேற்று வரைக்கும் நம்ம பழகின நண்பர்கள் தான், ஆனால் இன்றைக்கு அவங்க நேற்று இருந்த நிலையில் இல்லை. ஒவ்வொரு வினாடியும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் புரிதல் மாறிக்கிட்டே இருக்கு. இதை மனசில் வச்சுட்டு ஒவ்வொன்றையும் ஃப்ரெஷ்ஷாக புதிதாக பார்த்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நேற்று இருந்த சிந்தனைகள் இன்னைக்கு இருந்து என்ன பயன்? நேற்று இருந்த அனுபவங்கள் இன்று இருந்து நம்முடைய புதிய அனுபவத்துக்கு தடையாக தான் இருக்குது. நேற்று இருந்தது முடிஞ்சது, அதுக்காக நன்றி சொல்லுவோம். ஆனால் அதே நேரத்தில் புதிதாக வர்றதை வரவேற்போம் முழுமையாக. நிகழ்காலத்தில் அதை வரவேற்கும் போது அது எல்லாமே மாறி இருக்கும். இந்த நிகழ்காலத்தில் இருக்க இந்த கணத்தை நம்ம பயன்படுத்த முடியும். நம்ம நம்ம விருப்பப்படி நடத்தலாம். நம்முடைய இறை உணர்வுகள்லேருந்து, இறை குணங்கள்லேருந்து அதை அணுகும்போது ஒவ்வொரு கணமும் சிறப்பாக இருக்கும். நேற்று விஷயங்களை இன்று நினைத்திருக்கிறதுனால யாருக்குமே எந்த பயனும் இல்லை. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூட நேற்று பேசுனது இன்னைக்கு பேசுறது இல்லை. அதனால உலகம் பூரா மாற்றம் நிகழ்வு பார்த்தீங்களா? அது மாதிரி எல்லாமே வினாடிகளில், இந்த வினாடிகளில் நம்ம வாழும்போது மிக சிறப்பாக இருக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய ஆற்றல் பகிர்தலை துவங்கலாம். அமைதியை கண்களை மூடிக்குங்க. மென்மையாக தளர்வாக மனதை வச்சுக்கோங்க. வாங்கிக்கிறது கொடுக்குற தன்மையில் இருக்கட்டும். எந்த முத்திரைகளும் தேவையில்லை. இயல்பாக அமைதியாக கண்களை மூடிக்குங்க. உங்களுக்குள்ளே இறங்குற ஆற்றலை கவனிங்க. உங்களுக்குள்ளே இருக்க ஆற்றலோட அது ஒன்று கலப்பதையும் இரண்டும் இணைவதையும் கவனிங்க. நல்லது நண்பர்களே, துவங்கலாம்.
நன்றி நண்பர்களே. இரையாற்றல் பகிர்தலில் என்னோட கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.